മനസ്സിനെ ഞെക്കുന്ന ഒരു കാര്യം അവതരിപ്പിക്കാനാണ് ഞാൻ ഇവിടെ വന്നത്. ഞെട്ടരുത്. അപ്പൊ തുടങ്ങാം. തുടങ്ങിക്കോ. நைட் ரூமுக்கு வாங்க வெளிப்படுத்தலாம். பத்தியா நீ லெஸ்பியன் தானே? നല്ല കണി. ஏய் சீ நீ தான நைட் ரூம் போறல. அந்த பேர் எனக்கு வைக்க தேவையில்ல. அது வந்து எனக்கு பிடிக்காது அது. എന്താ ആ പ്രതീക്ഷയും തകർന്നു. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? வெச்சுக்கோங்க. இப்போ ஏன் ரூமுக்கு என்ன கூப்பிட்டீங்க? சும்மா பார்த்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். வெளிப்படுத்த மாட்டேன் அன்பலாம். டெய்லி ஏதோ ரூம்ல பண்ணி யாராவது இருந்தா வேணா அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு എന്റെ കയ്യിൽ അങ്ങനെ ആയിരിക്കണം. മിനിമം ഒരു 500 ഡൈവോഴ്സ് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം പെറ്റണിട്ടാണ്. ഭയങ്കരமான ആള്. അതെങ്ങനെയാ? കർത്താവ് അടിയുള്ളവരെ കൊണ്ട് അറിയാൻ പറയില്ല. வேணா எனக்கு இருக்குது போதும். நீ வேணா ரூமுக்கு கூப்பிட்டதுனால நீயா கூப்பிட்டதுனால நான் வேணா வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். അവള് കാര്യമായിട്ട് പറഞ്ഞതാണോ അവ ആക്കിയതാണോ? ഈശ്വരാ വെറുതെ കൊതിപ്പിക്കല്ലേ. இல்லங்க வேண்டாம். அப்படியா? சரி வேணாம்னா விட்டுரு. தப்பு அதெல்லாம். நான் வந்து சரி வாய மூடுங்க. சில கமெண்ட்ஸ் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீயே வாய மூடணுமே, நீங்களே கேட்பீங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்படியா? എന്താ പെണ്ണ് പറഞ്ഞിട്ട് പോയത്? കേട്ടിട്ട് കൊതിയായിട്ട് പാടില്ല. இதுங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இந்த சனிங்களை கூப்பிட்டு எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் அதுதான் கேக்குறேன். அந்த சனியனை கூப்பிட்டு எதுக்கு நீ இன்டர்வியூ அட சனிங்களே நான் சொல்லல, கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. നിനക്ക് എനിക്ക് നല്ല ഇഷ്ടാ. എനിക്ക് നല്ല ഇഷ്ടാ. എനിക്ക് ഇഷ്ടാണ് അങ്ങനത്തെ. എല്ലാവർക്കും സന്തോഷമായല്ലോ. എനിക്ക് സന്തോഷമായി. എല്ലാവർക്കും പിരിഞ്ഞു പോവാം. ഞാൻ പോകുന്നു. ബൈ ബൈ.